ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இந்த மாரி ஒரு மேடை ஏறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணது 2021ல யுபிஎஸ்சி ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ஃபைனல் இயர் வரும்போது ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. பழனி தாண்டி தான் போவேன். கோயம்புத்தூர்ல படிச்சேன். பழனி தாண்டி போம்போது ரோட்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நெறைய பேரு தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்கள டர்னிங் பாயிண்ட் எதுவும் வராதா? இவங்களுக்கு யார் பார்த்துக்குவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தேடிக்கிட்டே இருந்தேன். இத பத்தி என்ன ஏதுன்னு தேடும்போது தான் ஐஏஎஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு போஸ்ட் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அத தேடி போம்போது, விஜயகார்த்திகேயன் சார்ன்னு ஒருத்தர் இருக்காங்க ஒரு சாரு. அவங்களோட புக் எடுத்து படிச்சேன். படிக்கும்போது ஐஏஎஸ் ஆஃபீசர் ஒன்ஸ் அப்பான் அன் ஐஏஎஸ் எக்ஸாம்ன்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அதுல இருக்க கேரக்டரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. 2021லேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். 2 இயர்ஸ் போச்சு. என்னால எதுலயுமே கிளியர் பண்ண முடியல. அகாடமிக்ஸ்ல அதுவரைக்கும் வீக் ஆனதே இருந்தது கிடையாது. எங்க மாமாவும் இப்ப தர்மபுரியில எஸ்பில இருக்காங்க. சார் சொன்ன மாரி பெரிய போஸ்டிங்ல தான் இருக்காங்க. வீட்லயே அவ்வளோ சப்போர்ட் எல்லாமே இருக்கு. அத தாண்டி ஏன் இத பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் போச்சு. ஒரு கட்டத்தில டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலயும் கன்டினியூஸ் ஃபெயிலியர். 2ஏ ரிசல்ட் 2ஏ ரிசல்ட் வந்து 2022ல வந்திருக்கு. அப்பம்போது வீட்ல வந்து நான் பிரிலிம்ஸ்லயே கிளியர் பண்ணல. ஆனா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாம், "நீ உன் பையன் பாஸ் பண்ணிட்டானாமே" எல்லாரும் கேட்கும்போது, "நானே பாஸ் பண்ணலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப தோணுச்சு, ஒருவேளை இதுதான் நமக்குரிய பாத்தா இருக்குமோ அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு 2 அப்பதான் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். பிரிப்பேர் பண்ணும்போது பிரிலிம்ஸுக்கு கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா படிச்சேன். பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிருச்சு. அப்ப போய் எங்க மாமாட்ட சொன்னேன். இந்த மாரி என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, "சென்னையில நம்ம சார் ஒருத்தங்க இருக்காங்க. ஆர்வம் அகாடமி வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ணு, நீ அந்த சார கான்டாக்ட் பண்ணு. உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இத நம்ம ட்ரை பண்ணுவோம். இது இல்லைன்னா கண்டிப்பா வேற ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது கோர்க்கே ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியால இருந்தேன். போயிட்டு வந்து சார்ட்ட பேசினேன். பேசிட்டு, "நீங்க வாங்க, இங்க வாங்க. இங்க உட்கார்ந்து படிங்க. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நான் பண்ணி தரேன். அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே நான் பண்ணி தரேன். நீங்க எதுவும் பயப்பட வேணாம். நீங்க வாங்கன்னு" சொன்னாங்க. அன்எக்ஸ்பெக்டட் 60 டேஸ் நான் அந்த மாரி தொடர்ந்து படிச்சதே கிடையாது. கொஞ்சம் கேப் விட்டு தான் படிப்பேன். ஃபாஸ்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனா ஏன்னா, அந்த 2 இயர்ஸ் பேக் ட்ராப் ஆகி ஒண்ணுமே கிளியர் பண்ண முடியாதுங்கிற மைண்ட் செட் போனதுனால, படிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்தேன். ஆனா ஃபைனலி கிளியர் பண்ணியாச்சு. என்னால நம்பவே முடியல. இப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது, ஐயாவோட சப்போர்ட்டு, அத தாண்டி மாமா அந்த டயத்துல சொன்னது, இந்த மாரி போய் ட்ரை பண்ணு. நம்ம சார் இருக்காங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இது எல்லாமே ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஐயா. பொன்னையா சாருக்கு நன்றி. இந்த மாரி சப்போர்ட் ஃபினான்சியல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கீங்க. பாண்டியராஜன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சீனிவாசன் சாருக்கு தேங்க்ஸ். இந்த மாரி எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஆனா கன்டினியூஸா ப்ரிப்பரேஷன விடாம இருங்க. கண்டிப்பா நீங்களும் வெற்றியாளரா வரலாம். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.